கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே வரக்கூடிய கடைசி வசனம், அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் சரிவர புரிந்து கொள்ள இந்த சிறிய சிந்தனை நேரம் நமக்கு உதவியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி இருக்கிறது, கிவ் த டெவில் இட்ஸ் டியூ என்று சொல்வார்கள். யார் எதற்கு என்ன சேர வேண்டுமோ அது அவர்களுக்கு சேர வேண்டும். அதுதான் நீதி, அதுதான் நியாயம். இந்த ஒரு நீதி நியாயத்தை தான் மனிதர்கள் தேடுகிறார்கள். ஆனால் இந்த நீதி நியாயத்தை தேடுகின்றவர்களே சில நேரங்களில், பல நேரங்களில் அநீதியை செய்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். எனவே இந்த நீதியை தேடுகின்றவர்கள் மத்தியிலே அநீதியையும் நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையிலே இன்றைய நற்செய்தியிலே வரக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு இந்த வரிகள், கடைசி வசனம் என்பது நமக்கு விளக்கமாக அமைகிறது. என்ன அங்கே நடக்கிறது என்று சொன்னால், பரிசேயர்கள் வருகிறார்கள், இயேசுவிடம் பேசுகிறார்கள். என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், அவரிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். செசாருக்கு, சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா? அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த கேள்வி வருகிறது என்று சொன்னால், சீசர் என்று சொல்லக்கூடியவர் ரோமை பேரரசர். இப்பொழுது இஸ்ராயேல் மக்கள் யாருக்கு கீழ் இருக்கின்றார்கள், யாருடைய ஆட்சியில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், ரோமையர்களுடைய ஆட்சியிலே இருக்கின்றார்கள். எனவே ரோமையர்களுக்கு வரி செலுத்துவது என்பது கட்டாயமாக இருந்தது. ஆனால் ஒரு யூதன் கடவுளுக்கு மட்டும்தான், அது கோவில் காணிக்கை, கோவில் வரி, இதை மட்டும்தான் செலுத்த வேண்டும். காரணம், ஒரு யூதனுக்கு தலைவர் என்று சொன்னால் கடவுள் மட்டும்தான். எனவே காணிக்கை செலுத்துவது என்பது அவருடைய கடமையாக இருந்தாலும், ஒரு யூதன் இதுபோன்ற தலைவர்களுக்கு வரி செலுத்துவது என்பது இல்லாதது, தேவையற்றது என்ற ஒரு கருத்தை கொண்டிருந்தார்கள். எனவே தான் இப்பொழுது இங்கே ஒரு தர்க்கம் வருகிறது. அவர் என்ன சொல்வார், அவர் சொல்வதை வைத்து எப்படியெல்லாம் அவரை சிக்க வைக்கலாம் என்றெல்லாம் இவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள். இன்றைக்கும் அதை தான் பார்க்கின்றோம். இன்றைக்கு பரிசேயருக்கு பதிலாக சமூக ஊடகங்கள் என்ற ஒன்று வந்துவிட்டது. எதற்கெடுத்தாலும் அதற்கு ஒரு விளக்கம், அதற்கு ஒரு விமர்சனம், அதற்கு ஒரு தேவையில்லாத விஷயங்கள் என்றெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய தமிழ் சமூகம் இன்றைக்கு கெட்டு குட்டிச்சவராக போவதற்கு மது கூட இல்லை. இந்த ரீல்ஸு, இந்த யூடியூப்பு, அப்படி இப்படியெல்லாம் வச்சுருக்கிறான இந்த சோஷியல் மீடியா, அதுதான் கெட்டு குட்டிச்சவராக போகிறதுக்கு. அதுதான் மதுக்கடைகள் கூட அடுத்தது என்று நிலையில் தான் வைக்க வேண்டும். கண்டிப்பாக மது என்பது தேவையில்லாத ஒன்று. அது மக்களுக்கு போதையையும், மக்களுக்கு மாற்றத்தையும், கீழ்த்தன்மையையும் கொடுக்கிறது, சந்தேகமே இல்லை. அதைவிட படு மோசமானது இன்றைக்கு இந்த சமூக ஊடகங்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு டேமேஜ் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அளவிலே நாம் பார்க்க முடிகிறது. அந்த வகையிலே பரிசேயர்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா. இந்த பரிசேயர்கள் கேட்டவுடன் ஆண்டவர் இயேசு ஏதாவது மாற்றி சொல்வார், அவரை மாற்றிவிட்டலாம் என்றெல்லாம் நினைத்தார்கள். ஆனால் இயேசு எவ்வளவு ஒரு மிக நுணுக்கமாக, நல்ல ஒரு ஞானமாக இந்த கேள்வியையே மாற்றி பதில் கொடுக்கிறார். பாருங்கள், அந்த நாணயத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்கின்றார். அந்த நாணயம் யாருடைய உருவம் அதில் பொறிக்கப்பட்டு இருக்கிறது என்று கேட்டபொழுது, அது சீசருடைய உருவம், சீசருடைய இமேஜ் என்று இருக்கிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தைகள் தான் இது, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள், சீசருக்குரியதை சீசருக்கு கொடுங்கள் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் என்ன? அன்புக்குரியவர்களே, தொடக்க நூல் 1 அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், கடவுள் மனிதனை எப்படி படைத்தார்? தனது உருவாக, தனது சாயலாக, தி இமேஜ் ஆஃப் காட் என்று கடவுளிடம் அந்த மனிதன் உருவாகின்றான் என்பதை பார்க்கின்றோம். ஆக
இந்த நாணயத்திலே சீசர் இருக்கின்றார், சீசருடைய உருவம் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு மனிதனிலேயும் கடவுள் இருக்கின்றார், கடவுளுடைய உருவம் இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த காசை சீசருக்கு கொடுத்து விடுங்கள். அது வரியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஆனால் நீங்கள் கடவுளுக்கு உரியவர்கள், நீங்கள் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். காரணம், நீங்கள் உங்களிடம் அந்த கடவுளுடைய உருவம் இருக்கிறது, பொறிக்கப்பட்டு இருக்கிறது. கடவுளுடைய சாயலாக உருவாக நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றீர்கள், படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே காசு என்பது அவருக்கு, ஆனால் உங்களுடைய மனம் என்பது, உங்களுடைய வாழ்வு என்பது கடவுளுக்கு என்பதைத்தான் நமக்கு உணர்த்துகின்றார். சமீபத்திலே நம்முடைய தேர்தலெல்லாம் பார்த்தோம். எத்தனை பேர் காசு கொடுத்தார்கள் போனார்கள் என்று. காசை வாங்கி கொண்டு காசை அவனுக்கு, ஆனால் நாம் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு தைரியமாக ஓட்டு போட்டார்கள். அது நல்லா போட்டாங்க, கெட்டால் போட்டாங்க, அது அடுத்த பிரச்சனை. ஆனால் காசுக்காக என்ற ஒரு ட்ரெண்டு மாறிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே, காசுக்காக நாம் கடவுளை விட்டு கொடுக்க முடியாது. கடவுள்தான் நமக்கு நாம் தாங்கி இருக்கின்ற அந்த உருவம். எனவே கடவுளுக்குரியதை நீங்கள் கடவுளுக்குரியவர்கள், உங்களை கடவுளுக்கு கொடுங்கள். காசை பற்றி கவலைப்படாதீர்கள், அது சீசருக்காக இருக்கட்டும், வேறு யாருக்காவது இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு சூடான சரியான பதிலை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அதே போன்றுதான் நாமும். இந்த உலகம் என்பது உலகத்தை சார்ந்ததாக இருக்கிறது. நீங்கள் கொடுக்கின்ற அந்த காணிக்கைகள், மற்ற எல்லாம் நன்கொடைகள் எல்லாம் கடவுளுக்காக அவருடைய பெயரில் கொடுத்தாலும் கூட அது நம்முடைய அன்றாட தேவைக்காக பயன்படுத்தப்படுகிறது. கடவுளுக்கு எது காசு? கடவுளுக்கு என்னத்துக்கு வேண்டும்? வேண்டாம். ஆனால் கடவுளுக்கு என்ன வேண்டும்? அவருடைய உருவம் பொறிக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கடவுளுக்குரியவர்கள். நம்மை காணிக்கையாக்குவோம். எனவே சீசருக்குரியதை சீசருக்கு கொடுங்கள், கடவுளுக்குரியதாகிய நீங்கள் உங்களை கடவுளுக்கு கொடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பாடம் கொடுக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனுக்கு ஏற்றவர்கள், உகந்தவர்களாக இருக்க வேண்டும். காரணம், நம்மிலேயே கடவுளுடைய உருவம் பொறிக்கப்பட்டு இருக்கிறது. நாம் அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து இறைவனின் ஏற்ற பிள்ளைகளாக வாழ கடவுளின் மக்களாக இருக்க வேண்டுவோம். ஆமென்.